வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தான் ஜோசியர்கிட்ட போகிறாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களும் அப்படி தான். என் ஜாதகத்தை பார்த்து ஏதாவது நல்ல அதிர்ஷ்டமான யோகம் இருக்காங்க, அதிர்ஷ்டம் இருக்காங்க, அப்படி இருந்துச்சுன்னா அது எப்போ நடக்கும் அப்படிலாம் அவளை கேட்பாங்க. அதெல்லாம் மனித இயல்பு தானே, தவறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நினைக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி யோகம்னா அமைப்புன்னு பேர், அதிர்ஷ்டம் நடத்தல் அமைப்பு. அதில் நல்ல யோகமும் இருக்குது, கெட்ட யோகமும் இருக்குது. இப்போ குரு சண்டாள யோகம்னு சொன்னாக்க அது என்ன யோகமா? அது யோகம் கிடையாது, துரதிர்ஷ்டம். இப்போ யோகம் அப்படிங்கிறது என்ன கேட்டால், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தில் இணைவதனால் ஏற்பட விளைவு தான் யோகம். தனி மரம் தோப்பாகாது, தனி பூ மாலை ஆகாது. பல பூவை சேர்த்தா தான் ஒரு பூ மாலை கட்ட முடியும். பல மரங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு தோப்பாக முடியும். பல பேர் ஒன்றிணைஞ்சால் தான் அது ஒரு விழாவாக மாறும். பல பொருட்கள் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம சமையல் பொருளாக மாறும். வெறும் அரிசி அள்ளி சாப்பிட்னா சாப்பிட முடியாது. அதில் கலக்க வேண்டியதெல்லாம் கலந்து அதை விதைச்சி சாதமாக்கி சாம்பார் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சாப்பிட முடியும். அது மாதிரி ஜாதகத்துலேயும் ஒரு கிரகம் ஆட்சி அடைஞ்சிருக்கு, ஒரு கிரகம் உச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு கிரகம் நீச்சல் அடைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கிரகம் எங்கே இருக்குது, யாரோட பார்வையில் இருக்குது, யாரோட சேர்ந்துருக்கு, லக்னத்துலேருந்து எத்தனாவது பாவத்தில் உட்காந்துருக்கு, இது எல்லாத்தையும் என்ன சாரத்தில் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் யோகம். இன்னும் சொல்லப்போனால் யோகம் என்றால் என்ன, கிரக இணைவுகளால் ஏற்படும் விளைவு தான் யோகம். அப்படி இந்த யோகம் ஜோசியத்தில் பல யோகங்கள் இருக்குது, பல யோகங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த யோகங்கள் ஈஸியாக நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக நினப்பில் கொண்டு வரத்துக்கும் அதை பயன்படுறதுக்காக சில யோகங்களை சித்தர்கள் வகுத்து வச்சுருக்காங்க, ஜோதிட மேதைகள்லாம் வகுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டால், ராஜ கேந்திர யோகம். இது என்னங்க ராஜகேந்திர யோகம்? கேந்திரம்னா தெரிஞ்சுக்குவோம். கேந்திரம்னா தூண்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு 4 தூண் இருக்குல்ல, தாங்கி பிடிச்சி நிற்கிது பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு ஜாதகத்தை தாங்கி பிடிக்கும் 4 இடங்கள் கேந்திரம்னு பேர். அது என்ன கேட்டினா, லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 4 மூலையும் கேந்திர மூலைகள், தூண். இப்போ இந்த 4 மூலையிலையும் பார்க்கணும். 1, 4, 7, 10. இந்த 4 மூலையிலையும் 7 கிரகமோ அல்லது 7க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால், அதாவது 2, 3 விட்டுறணும், 5, 6 விட்டுறணும், 8, 9 விட்டுறணும், 11, 12 விட்டுறணும். 1, 4, 7, 10 இந்த 4 இடங்களில் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு முதல் எண்ணி பார்த்து 7க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அதற்கு பேர் தான் ராஜகேந்திர யோகம். அதிலும் லக்னாதிபதி மிக வலுவாக இருக்கணும், அப்போ தான் இந்த யோகம் முழுசாக வேலை செய்யும். சரிங்க, இந்த ராஜகேந்திர யோகம் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதனால் என்ன பலன், அந்த யோகத்தினால அந்த ஜாதகர் என்ன பலன் அடைவார் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் அரசில் உயர் பதவி அடைவாங்க. படிச்சிருந்தால் அரசு உயர் பதவிக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா அரசியலில் ஈடுபடுவாங்க, மக்கள் பிரதிநிதி ஆவாங்க, தொழில்துறையில் மிக உயர்ந்த உன்னத நிலை அடைவாங்க, நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபராக மாறுவாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை செய்து தொழில் அதிபராக ஆவாங்க, நிறைய வீடு தொழிற்கூடங்கள் இது மாதிரிலாம் கட்டி வாடகை கொடுவாங்க. அதன் மூலம் நிறைய வாடகை பெருகும், நிறைய வருமானங்கள் பெருகும். பொது சேவைகளில் ஈடுபடுவாங்க. எதை பிறந்தோம் வாழ்ந்து இல்லாமல் நாம் வாழ்கிற பூமிக்கு நம்மால் முடிந்த உதவிகளும் செய்யணும், இந்த சமூகத்துக்கு நம்மால் என்ற தொண்டுகளையும் செய்யணுங்கிற ஈடுபாடு வரும். அது மூலயமா பொது தொண்டில் நிறையா ஈடுபடுவாங்க. இதனால் மக்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், முன்னுரிமை, தலைமைத்துவம் இதெல்லாம் இயற்கையாக வரும் அவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பில் லக்னாதிபதி பலம் ரொம்ப முக்கியம்.
லக்னாதிபதி பலம் இல்லைன்னா இந்த அமைப்பெல்லாம் வரும், ஆனால் அதை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. இவங்களை நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க. இவங்க செய்யாத தப்பெல்லாம் அவங்க செஞ்சு அந்த தப்பை இவர் தலைமையில் சுமத்தி இவரை கெடுத்து விட்டு அவங்க ஓடிடுவாங்க. லக்னாதிபதிங்கிறது ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியம். லக்னாதிபதி தான் ஒரு நாட்டுக்கு எப்படி ராஜாவோ, ஒரு மரத்துக்கு எப்படி வேறு முக்கியமோ, ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, அதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி மிக மிக முக்கியம். இந்த லக்னாதிபதியை வச்சு தான் மற்ற கிரகங்கள்லாம் வந்து இயங்குது. இன்னும் சொல்ல போனாக்க இந்த லக்னாதிபதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்களாம் இருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் ராஜா. இந்த ராஜகேந்திர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த யோகத்தை மேலும் வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க புதுசாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பலனாக தான் இந்த பலனே வரும். இவங்க தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுத்து கௌரவமாக நடத்தணும். அதே போல் தனக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஆன்மீக சேவை, தொண்டு நிறுவனங்களை சேவை செய்கிறது, ஆதரவற்றவர்கள் உதவி செய்கிறது, இது மாதிரி இன்னும் மரம் நடுறது, இன்னும் சமுதாயத்துக்கு என்னென்னாலும் நன்மை செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு தன்னால் என்றாலும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மென்மேலும் இந்த பாக்கியம் வளரும். அது மூலயமா இந்த யோகமும் வளர்ச்சி அடையும். இவங்களும் இவங்களை சார்ந்தவங்களும் இறைவனோட ஆசீர்வாதத்தால் நிறைவான வாழ்வை பெறுவாங்க. நன்றி அன்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.